ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷம் உண்மையிலே வசந்தமான ஒரு வருஷமாக எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருமே வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கான வழிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை உணர்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் உண்மையாகவே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும். பட் உணராத ஒரு சிலர் பேர் தான் நம்மளோட லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இனி உங்கள் லைஃப்பில் இந்த தவறுகள்லாம் செய்யாதீங்க. உங்களோட சந்தோஷத்துக்கான வழிகளை உங்களுக்குள்ளே நீங்களே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அடிப்படையாக சந்தோஷத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்த என்னால் சொல்ல முடியும். பட் ஒரு சில பேர் மனசில் அவங்களுக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கும். அவங்க நினைக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். எதிர்பார்க்குறது நம்ம லைஃப்பில் என்றைக்குமே தப்பு இல்லை. பட் எது நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற மாட்டோம். ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்காமலே வாழ்ந்து பாருங்களேன். நம்ம லைஃப்பில் புதுசாக கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமாகவும் மட்டும்தான் இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷங்களையும் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்காமல் இருங்க. அப்படி நீங்கள் நேசிக்காமல் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிஜமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே மாதிரி நம்ம அளவுக்கு எட்டாத ஆசைகளையும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் தவிர்த்திடணும். மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா ஆசையே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அடிப்படை தேவையாக கூட மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆசைப்படுறது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு நியாயம் இருக்கணும். அந்த ஆசையில் கோவம் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கோவப்பட்டு எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கணும்னு நினைக்காதீங்க. கோவத்தில் கொடுமையான வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிற பாசன் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு செயலை மாற்றிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பணம் பாசம் ரெண்டுமே மனுஷங்களுக்கு முக்கியமான ஒன்று தான். நம்ம லைஃப்பில் பாசமான உறவுகள் எந்த அளவுக்கு நம்ம முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பணத்துக்கும் கொடுத்தே தான் ஆகணும். இது வரைக்கும் பாசத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சன் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இனி உங்களோட மாத வருமானத்துலேயோ இல்லை வார வருமானத்துலேயோ கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை ஏதாவது ஒரு சேவிங்ஸில் வைக்க பாருங்கள். இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்ம அளவுக்கு அதிகமாக பாசம் வச்ச ஒரு சில பேரை கூட நம்மக்கிட்டேருந்து பிரிச்சிடுது. ஏன்னா நம்மளுக்கு பண தேவை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம மேலே பாசம் வைக்கிறவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு சில பேர், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர். பட் என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணலையே, அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம ஓடி போய் செய்கிறோமே அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸும் இருக்காங்க. பட் அவங்களோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்துக்கலாம், இவங்களோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்துக்கலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்குன்னு உள்ள பண தேவைகளை அடுத்தவங்க என்றைக்குமே தரணும் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ ஆரம்பிங்க. இனிமே ஏதாவது நம்மளோட பாசமான உறவுகள் கூட என்றைக்குமே பணத்தை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி தனக்கு போக தான் தானம் தர்மம் அப்படின்றதுலேயும் கொஞ்சம் தெளிவாக இருங்க. பாசம் பணம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்மளை பைத்தியமாக்கிடுது. பாசத்தையும் சரி பணத்தையும் சரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருங்க எப்போவுமே. அது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது தப்பே இல்லை. பட் அளவுக்கு மீறி போனால் பார்த்திங்கன்னா அமிர்தம் கூட நஞ்சாக தான் இருக்கும். ஸோ எதுலேயுமே நம்ம அளவோடு இருந்தோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கும். கண்ணாடி மாதிரி யார் யார் எப்படியோ அவங்களுக்கு நீங்கள் அப்படியே இருங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும்.